இப்ப என்ன பண்றேன்னு பார்க்கலாம். இப்ப பாரு. ஆஹா, நான் அப்படியே வந்து ஏடில ஏறி அங்க மேல போயிட்டேன். காப்பாத்துங்க. ஏய் மோட்டோ, நீ எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? வெளியில யாரோ ஆபத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தீஃப், திருடா. யாராவது சீக்கிரமா போய் திருடனை போடுங்க. போலீஸையாவது காப்பாடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மேடம், யாரா காப்பாத்தணும்? காணாம போன என் நகைய. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். சொல்லிட்டீங்க, நின்னுட்டு இருந்தா எப்படி சீக்கிரமா போய் திருடனை போடுங்க? அந்த வைர நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? வைர நெக்லஸ் திருடிட்டாங்களா? எஸ், ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. பை தி வே, நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிற மகாராணி. நீங்க மகாராணியா? தயவு செஞ்சு உங்க ஆட்டோகிராஃப போட்டு கொடுத்து உங்க பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிற பாக்கியத்தை கொடுங்க. பத்துலு, கேமராவை கொண்டு வா. முதல்ல நீங்க போய் அந்த வைர நெக்லஸ் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேக்குறதுல நான் கொடுக்குறேன். ஓகேவா? இத வித்து நான் அவன் பணக்காரு, அதுக்கப்புறம் வாங்குவேன் பெரிய காரு. பாஸ், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டுன்னு வாங்க வந்து மொத்தமா அள்ளிட்டு போயிட்டாங்களே பாஸ். அவனுங்க 2 பேரும் வந்து நெக்லஸ் அடிச்சிட்டு போயிட்டானுங்க. வேடிக்கை பார்க்காம அவனுங்கள புடிங்க. சீக்கிரம் சீக்கிரம். மோட்டோ, வேகமா போ, சீக்கிரமா போ. ஏதாவது செய்ய மோட்டோ. அவனுங்க நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. இத சிங்கம் சார் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சே ஆகணும். எதையாவது யோசி. பசி எடுத்தா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏதாவது யோசிச்சுக்கோ. ஐடியா, நாம சீக்கிரமா அந்த சர்க்கஸ்க்குள்ள பூந்துடலாம். சைக்கிள் அப்படியே போடு. ஐடியா, மோட்டோ, நாம மேக்கப் போட்டு கெட்டப்பையே மாத்திரலாம். அப்பதான் நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டடாங். தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க. எங்கடா போனாங்க? மோட்டோ, கம் ஆன். எவன்டா அவன் குறுக்குல கல்ல போட்டு வச்சது? நான் விழுந்துட்டேன். மோட்டோ பத்லோ ஃப்ரீஸ். ஓடு. காப்பாத்துங்க. இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். இதை விட்ட வேற வழியே இல்ல. தூங்கிரு கண்ணா, தூங்கிரு. அப்பா அம்மா வெளியில போயிருக்காங்க செல்லம். உனக்கு வரும்போது என்ன மாதிரி அழகான பொம்மைங்க நிறைய வாங்கிட்டு வருவாங்க. நீ விளையாடலாம். தூங்கிரு ராஜா, தூங்கிரு. யாராவது வெளியில இருக்கீங்களா? சீக்கிரமா வந்து என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க. தூங்கு ராஜா, தூங்கு ராஜா. அப்பா அம்மா வெளியே போய் இருக்காங்க. வரும்போது உனக்கு பொம்மை வாங்கிட்டு வருவாங்க. நான் வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. எங்க ஓடுற இன்னைக்கு? தூங்கு கண்ணா, தூங்கு கண்ணா. சீக்கிரமா அப்பா அம்மா வந்துடுவாங்க. ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஜென்டில்மேன். அவனே வெளியே போயிட்டா, நான் போக கூடாதா? இல்ல, மூச்சு வாங்குது, ஓடாத.
விட்டுருங்கடா. என்ன விட்டுருங்கடா. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? ஆஹா, வேண்டாம், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்துங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மா, டாடி, யாராவது என்ன காப்பாத்துங்கள, காப்பாத்துங்க. அம்மா, இவ்வளோ லேட்டா? அடுத்த ரவுண்டாடா. இந்த புடிச்சுக்க. புடிச்சிட்டேன். விடக்கூடாது, அவனை பிடிக்க. அதான் பிடிக்கடா, நல்லா இழுத்து பிடி. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எப்படி தப்பிக்கிறது? ஆஹா, அருமையான யோசனை. இங்க ஒரு சைக்கிள் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு எப்படியாவது மேல இல்லனா கீழே போயிட வேண்டியதுதான். வரப்போ ஒட்டு ஓட வண்டி வருது. மகடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டி போடுறேன். இரு, வண்டிய கழட்டுறேன். ஆட்டாத விழுந்துடுவோம். ஆட்டாத. பயங்கரமா நெக்லஸ கொடுத்துடு. வேடிக்கை பார்க்காம என்ன காப்பாத்துங்க. நம்பர் 2 காப்பாத்துப்பா. செயின்ல கிரீஸ் போடலையா? ஏன் நகர மாட்டேங்குது? சீக்கிரம் போலனா உனக்கு மாலை போட்டுட்டு வாங்க. மரியாதையா அந்த நெக்லஸ கொடுத்துடு மோட்டோ, இல்ல நான் சுட்டு புடுவேன். உனக்கு சொன்னா ஏன்டா தூக்கி போட்ட? சீக்கிரமா யாராவது கதவை சாத்துங்க, சிங்க களத்துல இறங்கிருச்சு. ஆஹா, எஸ்கேப். இப்பதான் லேசா நகர்ற மாதிரி இருக்கு. அப்படிதான். செல்லோ, என்னது இது? இது வரைக்கும் மனுஷங்களாலதான் எனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சேன். இப்பதான் முதல் தடவையா மனுஷ குறைக்காலம் வந்திருக்கு. காப்பாத்துங்க. போடுங்க. என்ன விட்டு? ஐயோ, பல் தேய்ச்சு பல நாளா இருக்கும் போல இருக்கு. வாய் நாறுது. வேண்டா, என்ன அது குழந்தை நினைச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. முத்தம் கொடுக்காத. யாராவது தயவு செஞ்சு இங்க வந்து இந்த கொரியலா கிட்ட சொல்லுங்க. நான் இதோட குழந்தை கிடையாது. அது என்ன கொஞ்சறத பார்த்தா பயமா இருக்கு. சிங்கம், பாப்பா வேண்டாம் வேண்டாம். மேல கொரில்லா, கீழே சிங்கம். இதுக்கு கிட்ட மாட்டோம்னா நாம இன்னைக்கு சொக்கன் 65 தான். தப்பிச்சு ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்கடா. நெக்லஸ பார்த்தா நாம போன்லெஸ் ஆயிடுவோம் போல இருக்கு. எதுக்கு இந்த சடன் பிரேக்? ஓட்டு. வேணாம், வேகமா வருது. ஓடிப்போ. நாம அதுக்கு பின்னாடி ஓடுறோமா, இல்ல அது நம்ம பின்னாடி ஓடி வருதா? எஸ்கேப். யார்கிட்ட வச்சுக்கிறாங்க இந்த டண்டனை காட்டான் கிட்டயா? அடடா, என் காலி இதுக்குள்ள நல்ல வசமா மாட்டிக்கிச்சு போல இருக்கே. உங்களை எங்க குடும்பத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவும் ஆகுங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க. மோட்டு, சொந்தமா உனக்கு பேச தெரியாதா? இப்ப பாரு ஐடியா.
என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்தாங்க மகாராணியோட நெக்லஸ். Oh, thank you very much. நீங்க சாதாரண வீரன் இல்ல, மாவீரன். வாடா செல்லா. Oh, the necklace! காப்பாத்துங்க. இந்த கொரிலா தன்னுடைய குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என் வாழ்வே. சாப்பிடுற செல்லம், சாப்பிடு. நான் உனக்காக ஸ்பெஷலா பறிச்சுக்கிட்டு வந்த வாழைப்பழம் இது. ருசியா இருக்கும். இன்னும் சாப்பிடு. என்னாச்சுடா செல்லக்குட்டி, சாப்பிடு. இல்ல வேண்டாம். என்ன சத்தம் அங்க? வா பார்க்கலாம். ஆனா போனது வீணா போனவன ஏன்டா யானைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை என்ன பண்ணுவேன் தெரியுமா? நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. நான் இந்த யானைக்கு கயிறு மேல நடக்க ட்ரைனிங் கொடுக்கறேன். நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா? புரிஞ்சுது. உங்க வேலையை நீங்க செய்றீங்க. நீங்க தாராளமா செய்யுங்க. நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வரோம். ஆஹா, இதுக்கு அவங்க தான் காரணம். ஒடிங்க அவங்கள. யானை ஓடுதுப்பா, யாராவது புடிங்க. ஜாகிங் இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம் பத்துலு. சீக்கிரமா ஜாகிங் போ. மோட்டு, அந்த யானை நம்மள துரத்தி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா ஏதாவது யோசி. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே யோசிச்சு சொல்லு. ஐடியா. அபேசே. மோட்டு, அங்க பாரு. என்னது? ஆஹா, ஸ்கேட்டிங்ல எல்லாம் வருது அது. அட, இது சாதாரண யானை கிடையாது. சர்க்கஸ்ல வித்தை காட்டுற யானை. அதுக்கு எல்லா வித்தையும் நல்லா தெரியும். பேச்சு குறை, வேகமா போ. Escape. ஆஹா, அது ஸ்கேட்டிங்ல வர்றத பார்த்த உடனே எனக்கு பல்ஸ் ரேட்டிங் ஏறிடுச்சு. உனக்கு ஏறிடுச்சு, எனக்கு இறங்கிடுச்சு. முன்னால பார்த்து ஓட்டுற பாரு. இனிமே நமக்கு கவலையே இல்ல. நம்ம பின்னாடி தோர்த்திட்டு வந்த யானை முன்னாடி போயிடுச்சு. முன்னால பாரு. பறந்து மேல போனாலும் இப்படி பாடா படுத்துறியே. உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா? மிஸ்டர், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நாங்க சங்கடத்துல மாட்டிக்கிட்டோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு எங்க பக்கமே வந்துடாதீங்க. போகும்போது அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே தயவு செஞ்சு எங்களையும் கொஞ்சம் லேண்டிங் பண்ணி விட்டுரு. உனக்கு புண்ணியமா போகும். மோட்டு, என் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. மோட்டு, இதுக்கு போடு கேட்டு. என்னடா புதுசா ஓட்டுன போஸ்ட் மாதிரி ஆயிட்டோம். ஒரு வழியா அந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். தப்பிச்சு என்ன பிரயோஜனம்? கட் அவுட் மாதிரி ஆயிட்டுமே. இப்ப நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் இல்ல? என்னடா நடக்குதுங்க? அங்க பாரு. ஆஹா, இந்த கலர்ல யானையை இதுதான் முதல் தடவை பாக்குறேன். வெளியே இடு. இங்க பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க. அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி நேரத்துல எங்களை துரத்தி விளையாடுறது நல்லது இல்ல. எங்களால ஓட முடியல, புரிஞ்சுக்க ப்ளீஸ். ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மா கிட்ட போய் சேரு. நாங்க வரட்டுமா? குட் பை. டேய், பிஞ்சு போட மாட்டியா? சீக்கிரம் சூடா சமோசா 2 பிளேட் குடுறா. சீக்கிரமா குடு. அட பத்லு, இதுக்கு பைசா யார் தருவாங்க?
உன்னை உங்க அம்மா கிட்ட தானே நான் போக சொன்னேன். போ, இங்க இருந்து போயிடு. ரோசாப்பூ கலர்ல யானையா மேலோகத்துல இருக்கிற கடவுளுங்க பூமிக்கு வரும்போது இப்படி ரோசாப்பூ கலர்ல யானையா தான் வருவாங்களாம். இந்த யானை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் செல்வம் கொட்டணும் கொட்டுமா. முதல்ல பிரசாதம் கொடுங்க ஐயா, பிரசாதம். அட, எனக்கு லட்சுமிகரமும் ஐஸ்வர்யமும் தேவை. நான் இதுக்கு பிரசாதம் கொடுக்கறேன். எனக்கு மொட்டை மண்ட, நான் இது புள்ளையாரப்பச்சிக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கெல்லாம் கிடையாது, ஓடி போய். இந்த ரோசா கலர் புள்ளையார நாங்க இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அட ஆமாங்க, வேற எங்கேயுமே பார்த்தது இல்ல. இது கடவுளோட அவதாரம்யா. என்ன கேக்குறீங்களோ அது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முதல்ல பிரசாதம் கொடுங்க ஐயா. ஓ, டீ கடை அண்ணாச்சி, சீக்கிரமா இதுக்கு 1 கிலோ லட்டு கொடுங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மோட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லு. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நட்டுக்காண்டவனா இருக்கான். யோ, நீங்க நினைக்கிற மாதிரி யானை இது கிடையாது. இத பாருங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா இன்னும் நிறைய கொண்டு வந்து கொடுங்க. ஐயோ, உப்பு தின்றவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செய்யறவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். எங்க போயிடுச்சு? இந்த யானைக்கு என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இந்த யானைக்கு இவங்க வெறும் கலர் தான் பூசி இருக்காங்க, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பத்திரமா என் சர்க்கஸ் கூடாரத்துக்கு கூட்டிட்டு போறேன். டேய் அப்போ நட. அட நில்லு. அந்த தொப்பி தலையினால் தானே உனக்கு பிரச்சனை. அவங்கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன். இத ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அங்க போனா இது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா, அதான் சரி. காட்டுக்குள்ள போனா உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுமா. இங்க இருக்கிற இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் வழியா நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். சொல்றது கேளு அப்போ, இல்லனா நல்லா இருக்காது. பத்துலு வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. அந்த தொப்பி தலையனை இங்க இருந்து எப்படியாவது விரட்டிடு. ஐடியா. அங்க பாரு, ரிங் மாஸ்டர் வந்துகிட்டு இருக்காரு. அந்த பாலை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடி. ஒரே அடியா இருந்தாலும் இடி மாதிரி இருக்கணும், புரியுதா? இதோ களத்தில் இறங்கி விட்டார் வீரர். அடிக்க போகிறார். வாங்குவதற்கு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். இதோ அவர் சிரிக்கும் கடைசி சிரிப்பு. அப்புக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே நான் தான். அதுக்கு இதெல்லாம் தெரியாதே. அதுக்கு நானே ஃபுட்பால் எல்லாம் கத்தே கொடுக்கல. என்ன அடி பின்னிட்ட போ. ஏய் அப்போ, சீக்கிரம் வந்துரு. நில்லு அப்போ, நில்லு. ஏய் நில்லு அப்போ. ஓடு ஓடு, சீக்கிரம். பாத்து பாத்து. ஆஹா, இப்படி வந்து மகையா மாட்டிக்கிட்டமே. பத்துலு அந்த ரிங் மாஸ்டர் கிட்ட வந்துட்டான். சீக்கிரம் ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணு. இப்ப நல்லா மாட்டினியா அப்போ? இனி உன்னால எங்கேயுமே போக முடியாது. என்ன, இப்பயாவது வீட்டுக்கு போலாமா? ஐடியா. இப்ப அந்த தொப்பி போட்டிருக்கிற அங்கிள் கூட நீ ஹோலி பண்டிகை கொண்டாடணும். அதை நான் என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். ஹோலி பண்டிகைக்கு பவுடர் இல்லைன்னு வருத்தப்படாத. இந்த சேரு சகதி எல்லாம் எடுத்து அடி. அதை கொண்டாடினாலும் ஹோலி தான். கண்டினியூ. சேர் அடிச்சுட்டு போறியா? எப்பயாவது என் கையில மாட்டுவல்ல, அப்ப நீ காலி. இங்க பாரு, இது நீ நல்லா யோசிக்க வேண்டிய நேரம். நீ கொஞ்சம் பயந்தா கூட அவன் உன்னை சர்க்கஸ்ல கொண்டு போய் மறுபடியும் சிக்க வச்சிருவான். அதனால தைரியமா இரு. உன்னால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணாதோ அந்த தூண்கிட்ட நாம சீக்கிரம் போயிடலாம்.
அப்புக்கு ஹைட்னா ரொம்ப பயம். 2 அடி இருக்கிற கயிறு மேலேயே அப்பு நடக்க மாட்டோம். இப்ப இந்த பிரிட்ஜ் மேலயா நடக்க போறான்? சொல்லுங்க. வாடா போ, வீட்டுக்கு போகலாம். இத பாரு, அவன் உன் மனச மாத்த முயற்சி பண்றான். தயவு செஞ்சு அவன் பேச்ச கேட்காத, எங்க கூட வந்துரு. எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம முயற்சி பண்ணாம தோத்து போயிட்டதா நினைக்கவே கூடாது. நீ ஒரே ஒரு தடவையாவது முயற்சி செஞ்சு பாரு. நானும் பத்துலுவும் சொன்னதை கேட்டா நீ அவகிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஒரு சகோதரனா நினைச்சு நான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன உன் சகோதரனா நினைச்சு பாரு. ஒரே தடவை முயற்சி பண்ணி பாரு, நீ ஜெயிப்ப. நான் தான் உன் சகோதரன். என்ன உன் சகோதரனா நினைச்சுக்க. போகாத, முயற்சி பண்ணி பாரு. இப்படி ஒரு கலர்ஃபுல்லான யானையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படிதான் போடு, சீக்கிரமா வந்துரு. அருமையான வேலை பண்ண. சீக்கிரம் எங்க பின்னாடி ஃபாலோ. அப்போ வேணாண்டா, அப்போ வேணா, நில்லு. சீக்கிரம் வா. ஏய், நின்றா, கட்ட உடையுதுடா. பல தடவை சொல்லியும் கேட்காம போன உங்களை இந்த தடவை நான் காப்பாத்த மாட்டேன். எனக்கு சொந்தமாக இல்லாத அப்பு வேணாம், யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். இங்க பாரு, சீக்கிரமா ஏதாவது செய்ய. ஏன்னா நமக்கு நேரம் இல்ல, கம்மியா தான் இருக்கு. சீக்கிரம் மேல பாரு, அத புடிச்சு தலைக்கீழ போ. மனுஷனா நம்பிக்கை, யானைனா தும்பிக்கை. நீ தப்பிச்சிட்டல, சூப்பர். இல்ல அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீ அப்படி செய்யாத. அந்த தொப்பித்தலைன பழி வாங்கு. இந்த வேலையை முடிச்சிட்டு நாம நேரா ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட போறோம். அதுக்கப்புறம் நீ காட்டுக்குள்ள போய் ஜாலியா இருக்கலாம். சர்க்கஸ்ல கஷ்டப்பட வேணாம். நாங்க சொல்றத நம்பு. அப்போ திரும்பி வா, இல்லனா ஒட்டுமொத்த ஃபோர்ஸோட வந்து உன்னை பிடிப்பேன். ஜாக்கிரத. வேண்டாம், அப்போ போகாத. சூப்பரே. அடடா அப்போ நீ கலக்கிட்ட. இதே மாதிரியா பண்ணு, சர்க்கஸ்ல நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அப்போ அப்போ என்ன விட்டுடா. இப்படி சொல்லல அப்போ. கீழே விட்டுறாத அப்போ. அப்போ கீழே விடாத, பயமா இருக்குதா அப்போ. காப்பாத்துக்கோ.